இந்த ஒன்றாவது ஆரம்பமாக நமது முதல் சார்ந்த மாணவர் வேலைக்குரிய மாணவர்கள் போட்டியிட்டார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa nasta'inu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد.
எல்லா புகழும் நம்மை படைத்து பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு. அவ்விடைகளில் நாமின் அவாரம் ஈருலக தலைவரின் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை கண்ணியமான ஒரு கதை. இன்னும் சில தினங்களுக்குள் உம்ரா செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாக இருந்தோம். அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய அத்துணை விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் பல தடவை உம்ராக்கள் செய்யக்கூடிய நல்ல நசீப் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் நம் சந்ததியர்கள் எல்லாம் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அத்தனை மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா உங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா எனக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அங்க போன பிறகு பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். பொதுவாகவே சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எத்தனையோ பேர் உம்ராவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. நம்ம நினைப்போம் உம்ராவுக்கு போறதுக்கு பணம் காசு ரொம்ப நிறைய தேவைப்படும், பணம் இருந்தாதான் போகலாம்னு நினைச்சோம். ஆனால் அங்க போய் பார்த்தவன பணம் இல்லாம பரம ஏழைகளும் அங்க உம்ரா செய்யறாங்க. பரம ஏழைகளும் என்ன செஞ்சாங்க? உம்ரா செஞ்சாங்க. நோன்புடைய காலம், பொதுவாக பல நாட்டு மக்கள் எல்லாம் அங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெருனா அன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னாக்கா, காலையில முன்னேரத்துல 2 மணிக்கு போனாதான் முதல் சப்பு கிடைக்கும். முதல் சப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கொஞ்சம் முன்னாடியே போய் இருக்கணும். ஒரு 4வது சப்பு கிடைச்சிச்சு, போய் தொழுதும். இந்த சைடு பார்த்தா பாகிஸ்தான் காரவரு, இந்த சைடு பார்த்தா பங்களாதேஷுக்காரவரு. அப்ப எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்ப நம்ம கேட்டோம். ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஆள் கேட்டாரு, எவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வந்தீங்க, உங்க நாட்டு காசுக்கு எவ்வளவு செலவாகும்? அவரு சொன்னாரு, பொதுவாகவே ஒரு உம்ரா வருவதற்கு ரமலானுடைய காலங்கள்ல 2 லட்சம் வரை செலவாகும் ஒரு மாதத்துக்கு. அது ஒரு சில பொறுப்புகளை பொறுத்து இருக்கு. 2 லட்சம் வரையும் செலவாகும். அப்படின்னு கணக்கு பண்ணா பாகிஸ்தானுடைய காசுல 8 லட்சம் செலவு பண்ணிட்டு நோன்பு காலங்கள்ல வந்தாங்க. அப்ப நம்ம நினைச்சோம், 8 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு. அவர் சொன்னார், நான் ரிக்ஷா ஓட்டுறவன்னு சொன்னார். நான் ரிக்ஷா ஓட்டுறவன், இருந்தாலும் வருஷம் வரணுங்கிற ஆசையில ஒரு தொகையை குடும்பத்துக்காகவும், இன்னொரு தொகையை சேஃப்டிக்காகவும், இன்னொரு தொகையை சேர்த்து வச்சு என்ன செய்யறேன், நான் உம்ராவுக்காக வந்துகிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இது எனக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி பார்க்கிறப்ப அவர் மிகப்பெரிய சொத்து சேர்த்து வச்சிடல, மிகப்பெரிய ஒரு பணக்காரரும் கிடையாது. பணம் வைத்திருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் அல்லாஹ் தஆலா அழைச்சிக்கிட்டு போறதும் கிடையாது. எத்தனையோ பேர் பணம் காசு வச்சிருந்தாலும் கூட அங்க போகக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. இப்ப இதை வச்சு பார்க்கிறப்ப அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டோம், இதே உன்னுடைய நாட்டம் இருந்தால் பணம் காசே இல்லை என்றாலும் நினைச்சா அழைச்சிக்குவோம். ஒரு மனுஷர் சொன்னாரு, இது முன்னாடி கேள்விப்பட்ட விஷயம், நான் ஆசைப்பட்டேன், ஒரு செல்வந்தர் காசு கொடுத்து என்னைய போக சொல்றாரு. காசே இல்லை, ரொம்ப பெரிய ஏழை, காசு பணம் கிடையாது. ஒரு செல்வந்தர் பணத்தை கொடுத்து நீங்க போங்கன்ட்டாரு. ஆனா போகக்கூடிய தேட்டமும் ஆசையும் அங்க பார்க்கணுங்கிற நேசமும் என்கிட்ட இருந்துச்சு. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், என்னை அழைச்சு கொண்டு போய் அங்க விட்டாண்டாங்க. அதே மாதிரி பல நாட்டு மக்களும், இந்தியாவில இருந்து கூட ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் 100 நாள் வேலை பார்க்கிறவ, 10 வருஷமா என்ன செய்யணும் வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அது நடக்கல. ஒரு வருடம் 2 லட்சம் சேர்த்து வச்சேன், வரணும்னு பார்த்தேன், எனக்கு உடம்பு சரியில்லை, மறு வருஷம் என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, மறு வருஷம் என் கணவர் இறந்து போயிட்டாரு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னால சுத்தமா வரவே முடியல. அல்லாஹ் தஆலா திடீர்னு ஏற்படுத்தி கொடுத்தா நான் வந்துட்டேன்.
இப்ப எதனுடைய அடிப்படையில இந்த உம்ராக்கள் ஹஜ்ஜெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய பாசத்தின் அடிப்படையில நடக்கக்கூடியதான் இந்த உம்ரா ஹஜ்ஜி எல்லாம். எவ்வளவு பெரிய காசு வச்சிருந்தாலும் என்ன செய்யறது இல்லை, இதன் மூலமாக இந்த உம்ரா ஹஜ்ஜி நடக்கிறது இல்லை. அல்லாஹு தாலா நம்மை பிரியப்பட்டார் என்றால் எந்த நேரத்திலே நம்மளை அழைச்சிக்கிட்டு போகலாம், அந்த அடிப்படையில தான் எனக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அது மாதிரி இப்ப உம்ராவுக்கு போகக்கூடிய அத்தனை மனிதர்களும் இறைவனுடைய விருந்தாடிகள். ஹதீஸ்ல இப்படிதான் வருது, இறைவனுடைய விருந்தாடிகள். பொதுவாகவே எனக்கு ஒருத்தவரை பிடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு அவரை நம்ம கூப்பிடுவோம், எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா விருந்துக்கு வந்தே ஆகணும், கூப்பிடுறோம்ல, இந்த சைடு வந்தா நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும், நீங்க எங்க வீட்டுல வந்து என்ன செய்யணும், ஒரு வேளையாவது சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலா அவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றவங்களை வல்கட்டாயமா அழைச்சிக்கிட்டு போவார். அதை தான் நம்ம நினைக்கணும். சாதாரணமா என்ன செய்யணும், நம்ம போகல, இறைவனுடைய விருந்தாளியாக அல்லாஹு தாலா உங்களை தேர்வு செய்து வல்கட்டாயமாக அழைத்து கொண்டு போகிறான். கௌபத்துல்லாவை நீங்க பார்க்கணும், என்னுடைய ஆலயத்தை பார்க்கணும், நீங்க எனக்கு பிடித்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா என்ன செய்யறான், நம்மளை எல்லாம் பிரியத்தின் அடிப்படையில உங்களை இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு அங்க போறோம். அப்ப இதெல்லாம் காசு பணத்தின் மூலமாக வருவது கிடையாது. இறைவனுடைய பிரியத்தின் காரணமாக, நாம் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக தான் இந்த ஹஜ் உம்ராக்கள் எல்லாம் நடக்குது. சாதாரணமான முறையில அல்லாஹ்வை நீங்க பிரியப்பட்டீங்க, அல்லாஹ் தாலா உங்களை பிரியப்பட்டது. வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளா என்ன செஞ்சீங்க, அல்லாஹ்வை நம்ம பிரியப்படுகிறோம், அல்லாஹ் தாலா நம்மை பிரியப்பட்டு என்ன செஞ்சிருக்கான், அங்க அழைச்சிட்டு போறோம். இதுல முக்கியமான விஷயம், அங்க அதிகமான ஹாஜிகள் செய்யக்கூடிய தவறுகள் மிகப்பெரிய தவறெல்லாம் கிடையாது. அந்த துணிமணி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய இடங்கள்ல நான் பார்த்த வகையில அவர்கள் செய்யக்கூடிய தவறு இது ஒண்ணுதான். 15 நாளைக்கு அதிகமான துணிகளை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற ஆசையில நான் சொல்றேன். மற்றபடி எல்லா ஹாஜிகளும் அமல் செய்யதான் போறாங்க, எல்லாம் நல்லா அமல் செய்யறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. 15 நாளும் கூட அவர்கள் தூங்காமக்கெல்லாம் அமல் செய்வதெல்லாம் பாக்குறோம். ஆனா லாஸ்ட் நாள் அவங்க அந்த பெட்டி கட்டக்கூடிய நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கன்னா அந்த 30 கிலோ லக்கேஜ் ட்ரெஸ்ஸாவே எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க வாங்கி வைக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுகள் என்ன செய்யறதுல இங்கேருந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு போயிடுது. அதிகபட்சம் நம்ம இங்கேருந்து ஒரு 2-3 ட்ரெஸ்ஸுகள் எடுத்துட்டு போகலாம். பெண்களுக்கு ஒரு 15 ட்ரெஸ் வரையும் தேவைப்படும். ஆண்களுக்கு அவ்வளவு பெரிய உடைகள் எல்லாம் தேவைப்படாது. இஹ்ராம் துணி 2 இருக்கலாம், உடுத்திக்கிறதுக்கு ஒரு 3 ட்ரெஸ் இருக்கலாம். அதற்கு பிறகு ரொம்ப நீங்க ஜாமான்களை சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுதான் ஹாஜிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. அது மட்டும் இல்ல, ஒரு சில நபர்கள் அங்க போய் இடம் மாறி போய் ரொம்ப பதட்டப்பட்டுறாங்க. புதுசா போறவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து போறாங்க, இடம் மாறிதான் ரொம்ப பதட்டப்படுறாங்க, அழுகவும் செஞ்சிடறாங்க. இதெல்லாம் அழுகணும் பதட்டப்படணுங்கிற விஷயமே வேலையே தேவையில்லை. எங்க உட்கார்ந்து இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட அட்ரஸ கார்டுனா கொண்டு வந்து காட்டி கொடுத்துருவாங்க. அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தோட போறோம், பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு போறோம், மனைவிகளோட போறோம், மனைவி அழைச்சிக்கிட்டு போறோம். போறப்ப எப்படியா இருந்தாலும் சரி எல்லா நேரமும் சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. நீங்க கீழே குனிஞ்சிட்டு அண்ணாந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க எப்படியாவது மிஸ் ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல சொல்லிடணும், அட்ரஸ பார்த்துட்டு நீங்க நேரம் ரூமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அங்க எவ்வளவு நேரம், காலையில தொலைச்சிட்டு மனைவி ரூமுக்கு வந்துடுறாங்க. கடைசியில கணவர் கௌபத்துள்ளாலேயே சுத்தி நிற்கிறார் மனைவியை தேடிக்கிட்டு. இன்னும் சொல்ல போனா கணவரை காணுவேன் மனைவி கௌபத்துள்ளாவோடய சுத்தி நிற்கிறாங்க ரூமுக்கு வராம. யாரா இருந்தாலும் சரி போறவங்க பதட்டப்பட வேணும், யாரும் தொலைஞ்சு போறது கிடையாது. என்ன செய்யணும், யாரா இருந்தாலும் எங்கேயாவது மிஸ் ஆயிட்டா கவலைப்படாதீங்க, இந்த கேட்டை பார்த்து நீங்க ரூமுக்கு வந்துருங்க. உங்களுடைய தவாஃப் முடிஞ்சிருச்சா, சரி முடிஞ்சிருச்சா, அழகா நேரா நீங்க ரூமுக்கு வந்துருங்கிற விஷயங்கள் என்ன செஞ்சிருங்க, கண்ணியமான முறையில உங்களோட சொல்றீங்க. யாரையும் தேடிக்கிட்டு நிக்க வேணாம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அங்க போய் நம்ம போகக்கூடிய நோக்கம் அமல்ங்கிறதாங்க. இங்கேருந்து கால்குலேட் போட்டுட்டு போயிடணும். என்ன செய்யணும், இங்கேருந்து கால்குலேட் போட்டுட்டு போயிடணும். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு வக்து தொழுகை கூட கௌபத்துல்லாவுல தொழுகை இல்லாம இருக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் வந்துடணும்.
நம்ம அதுக்காக தான் போறோம். எவ்வளவு காசு செலவு பண்ணி நம்ம அந்த கௌபத்துல்லாவுக்கு போறது, நம்ம அமல் செய்ய தான் போறோம். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய கிருபையில உங்களுக்கு எல்லாம் பக்கமா தான் இருக்கும். நீண்ட நடைய தூரம் கௌபத்துல்லாவுடைய தொடர் தொழுகை நடக்கும். உடனே ரூமை விட்டு வெளியே என்ன செஞ்சுக்கலாம், நீங்க விரிப்பை விரிச்சு தொழுதுக்கலாம். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இமாம் ஜமாத்து மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம மிஸ் ஆயிடும், அங்க போய் மிஸ் ஆகுனா அதை விட ஒரு இக்கட்டான சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம போனதுடைய நோக்கமே அதுதான். இப்ப நம்ம அதையே மிஸ் பண்ணோம்னு சொன்னாக்கா நம்முடைய நோக்கமே சரியான முறையில இல்லை. ஒரு சில நபர்கள் அங்க போய் நிறைய ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய நோக்கமும் அது கிடையாது. ஒரு சில நபர்கள் அப்படி செய்யறாங்க. அங்க போய் என்ன செய்யணும், நிறைய ஜாமான்கள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இறுதி ஒரு நாள் என்ன செஞ்சிடறாங்க, ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஜித்தாக்கெல்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அழைச்சிட்டு போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கொடுத்துட்றாங்க. ஜித்தாவுக்கு போய் ஒரு சில நபர்கள், நம்ம போறதுடைய நோக்கமும் அது கிடையாது. அமல் செய்யணும்னு போற அல்லாஹ்வுடைய கிருபையில உங்களுடைய உமராக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், ஏற்றுக்கொள்வான். இன்னும் அதிகமான உமராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவான். நீங்க போகக்கூடிய 15 நாள் தஹஜ்ஜத் தொழுகை வரை நம்ம கௌபத்துல்லாஹ்ல தொழுகை கிடைக்கணுங்கிற நியத்துல போகணும் இன்ஷா அல்லாஹ். தஹஜ்ஜத் தொழுகை வரை என்ன 5 வேளை தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை என்ன செய்யணும், நம்ம கௌபத்துல்லாஹ்ல போய் தொழுகணும். அங்க போய் நம்ம தியாகத்தின் அடிப்படையில போறோம். அங்க போன எல்லா நபிமார்களும் தியாகம் தான் செஞ்சாங்க. கௌபத்துல்லாஹ்க்கு போய் யாருமே தியாகம் செய்யாத நபிமார்கள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், எல்லாருமே அங்க போய் தியாகம் தான் செஞ்சாங்க. அந்த தியாகத்தினுடைய அடிப்படையில நம்ம போறோம். தூக்கத்தை தியாகம் பண்ணணும். சமயத்துல இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிச்ச நேரத்துல ஹாஜிமார்கள் அந்த இடத்துக்கு வருவது கிடையாது. இப்போ ஒரு நேரம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இங்க நம்ம லேட்டாகும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. 10 மணின்னு சொன்னா 10:30க்கு வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போனோம்னு சொன்னாக்கா எல்லாமே சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க. இந்த நேரம் வரை, இந்த நேரத்துல இந்த நேரம் வரை சாப்பாடு நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ள வரா காட்டி அங்க உள்ள பகுதியாக்காரன் எடுத்து தூக்கி போட்டுவா, நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்ப நம்ம அழைச்சிட்டு போனவங்களே குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்துது. எல்லாம் அங்க சமாளிச்ச ஒரு சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் எதையுமே நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து இந்த நேரங்கள்ல இந்த வேலைகளை செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாம இந்த சாப்பிடுற நேரங்கள்ல சரியா ஃபாலோ பண்ணிக்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில இபாதத்து செய்யணும், அதிகமான முறையில அமல்கள் செய்யணும். இன்னொரு விஷயம், அங்க செய்யக்கூடிய ஒரு அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா 1,00,000 நன்மைகளை தருகிறான். ஒரு நேரத்தை கூட வீணடிச்சிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாக்கா 1,00,000 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மைகளை தருகிறான். உங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு வாய்ப்பு. அதனால யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, வாய்ப்பை நழுக விட்டாதீங்க. அல்லாஹ் அங்க போய் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னும் அதிகமான விஷயங்கள் அஜத்து சொல்லுவாங்க. இன்ஷால்லா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் தந்த புரிவான வாக்கில் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في المحكم التنزيل وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم الحاج والعمار وفد الله. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலகநாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாவர் மக்கள் மீதும், தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் இறை நேச செல்வர்கள்
குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே குழுந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீது உண்டாவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த புனிதமான உம்ரா பயணத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஹாஜிகளை ஹாஜாக்களை அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளினால் புனிதமான உம்ராவுடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய பயணத்தை அல்லாஹு தஆலா லேசாக்குவானாக. எந்த சந்தோஷத்தோடு நாம் புறப்பட்டு செல்கின்றோமோ, உம்ராவிற்கு என்ன பாக்கியம் உண்டு என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்களோ அத்தனை பாக்கியங்களை பெற்றவர்களாக சலாமத்தோடு ஆபியத்தோடு ஊரு திரும்புவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. கண்ணியம் நிறைந்த ஹாஜிகளே ஹாஜாக்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர் ஹசரத் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமா ரொம்ப அழகான முறையில தான் பட்ட அனுபவத்தை ரொம்ப தெளிவா ரொம்ப அற்புதமாக சுருக்கமாக நமக்கு சொல்லி தந்தாங்க. அதன்படி அமைச்சக்கூடிய பாக்கியத்தை நசீவே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செல்லக்கூடிய இந்த உம்ரா பயணம் என்பது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பயணம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிங்கப்பூருக்கு போயிருப்போம், மலேசியா போயிருப்போம், துபாய் போயிருப்போம், அல்லது இந்தியாவிலே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு நாம் போயிருப்போம். இதுவெல்லாம் துன்யா சம்பந்தப்பட்ட காரியங்கள். இந்த உம்ரா பயணம் என்பது, ஹஜ்ஜினுடைய பயணம் என்பது இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. இது இறையச்சத்தோடு செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்படிப்பட்ட இந்த காரியத்தை இறையச்சத்தோடு உள தூய்மையோடு அல்லாஹ்விற்காகவே செய்யக்கூடிய இந்த உம்ராவை நாம் முறையாக சரியாக செய்கின்ற போதுதான் அந்த உம்ரா அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தை, அங்கீகாரத்தை பெற முடியும். எல்லாரும் உம்ராவுக்கு போறாங்க, நானும் உம்ராவுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற நியத்தை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த உம்ராவை நாம் செல்வதன் காரணமாக இந்த உம்ராவிற்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றமும் ஏற்பட வேண்டும். அப்படி மாற்றம் ஏற்பட்டால்தான் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, நாம் செல்லக்கூடிய இந்த இடம் இருக்கின்றது, அது சாதாரணமான இடம் கிடையாது. உலகத்திலே ஆக சிறந்த இடம் 3 இடங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகின்றது. உலகத்திலே ஆக சிறந்த இடம், அதில் முதன்மையான இடம் புனிதமான காபத்துல்லா. 2வது இடம் நபிமார்கள் அடங்கியிருக்கக்கூடிய புனிதமான பைத்துல் முகத்தஸ். இன்றைக்கு அந்த பைத்துல் முகத்தஸிற்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், அப்பாவி மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லாம் அதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டிய அல்லாஹ், இந்த பலஸ்தீன் மக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக, யூதர்களுக்கு யா அல்லாஹ் நீ லானத்தை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு நீ படுதோல்வியை ஏற்படுத்துவாயாக என்று நாம் துவா செய்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, பைத்துல் முகத்தஸ் என்பது 2வது இடம். 3வது இடம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒளி நிறைந்த மதீனா முனவ்வரா. இந்த 3 இடங்களும் உலகத்திலே ஆக சிறந்த இடங்கள். புனிதமான காபத்துல்லாவிலே நாம் ஒரு ரக்காத்தை தொழுதோம் என்று சொன்னால் 1,00,000 ரக்காத்து தொழுத நன்மையை நமக்கு கிடைக்கின்றது. சுபஹானல்லாஹ்னு சொன்னா 1,00,000 சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கின்றது. பைத்துல் முகத்தஸிலே நாம் தொழுகின்ற போது ஒரு நன்மைக்கு 50,000 நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். ஒரு ரக்காத்தை நாம் தொழுதால் 50,000 ரக்காத் தொழுகை நமக்கு கிடைக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியில் நாம் தொழுதோம் என்று சொன்னால் ஒரு ரக்காத்திற்கு 1000 ரக்காத்து நமக்கு நன்மை எழுதப்படுகின்றது. ஆக உலகத்திற்கு ஆக சிறந்த இடமாக இருக்கக்கூடிய இந்த 3 இடங்கள், இந்த 2 இடங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்ல இருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய புனிதமான குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ்
மனித சமுதாயத்திற்கு வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் புனிதமான அந்த காபா. நல்லதி பக்கத்த முபாரக்கம் வஹுதல் ஆலமீன். அது பரக்கத்து பொருந்திய இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். பரக்கத்து என்று சொன்னால் அந்த பரக்கத்துக்கு என்பதற்கு சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது, அதற்கு அளவிடவே முடியாது. எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், புனிதமான அந்த காபாவு மேல ஒரு நாளைக்கு 120 ரஹமத்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து இந்த துன்யாவில இறங்குகின்றது என்று சொன்னால் புனிதமான அந்த காபாவுக்கு மேல 120 ரஹமத்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த 120 ரஹமத்தை அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ஹாஜிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கின்றார். அது எப்படி பங்கிட்டு கொடுக்கின்றார்? சித்தூனலி தாயிஃபீன், தவாப் செய்யக்கூடிய மக்களுக்கு, காபாவை வலம் வரக்கூடிய மக்களுக்கு 60 ரஹமத்தை கொடுக்கின்றார். காபாவுக்கு பக்கத்துல நபிலான தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு ஹாஜி, அவருக்கு அல்லாஹு தஆலா 40 ரஹமத்தை பங்கிட்டு கொடுக்கின்றார். 60 40 எத்தனை ஆச்சு? 100. பாக்கி எத்தனை இருக்குது? 20 இருக்கு. இந்த பாக்கி 20 ரஹமத்தை ஒரு வயசான ஒரு ஹாஜி, வயசான ஒரு அம்மா அதிகமா தவாஃப் செய்ய முடியல, காபாவுக்கு பக்கத்துல அதிகமாக நபிலான தொழுகையில் ஈடுபடவும் முடியல, ஃபர்லான தொழுகையை முடிச்சுக்கிட்டு சும்மா காபாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வேற ஒண்ணுமே செய்யல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாக்கி இருக்கக்கூடிய 20 ரஹமத்தை காபாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாஜிக்கு அல்லாஹு தஆலா பங்கிட்டு கொடுப்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். ஆக உலகத்திலே அல்லாஹு தஆலா 120 ரஹமத்தை காபாவு மேலே ஒவ்வொரு நாளும் இறக்கி கொண்டே இருக்கின்றார். இந்த 20 ரஹமத்தில ஒரு ரஹமத்தை தான் இந்த துன்யாவை பூராவும் இறக்கி வைக்கின்றான். எத்தனை ரஹமத்து? ஒரு ரஹமத்தை. அந்த ஒரு ரஹமத்தை கோடான கோடி பள்ளிகளிலே, மஸ்ஜிதுகளிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். கண்ணியம் நிறைந்த ஹாஜிகளே, ஹாஜாக்களே, குறிப்பாக உம்ராவுக்கு செல்லக்கூடிய நாம் உம்ரானுடைய சட்ட திட்டங்கள் என்ன? உம்ரானுடைய சட்ட திட்டங்கள் என்ன? அது எப்படி செய்யறது? அதற்கு தான் கூட வர்றாங்கள, நம்ம பின்னாடியே போக வேண்டியதுதான் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நூல் கொடுக்கப்படும், கிதாபு புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க படிச்சு பார்க்கணும். என்னென்ன சட்டங்கள் என்பதை உம்ராவினுடைய விஷயங்களை நாம் புரிந்து செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் புரிந்து செய்ய வேண்டும். இதுல என்ன அமல் செய்யணும், இதுல என்ன நியத்து வைக்கணும், உம்ராவுடைய நியத்து என்ன, உம்ராவிற்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து அறிந்து செய்கின்ற போதுதான் அந்த உம்ரா பரிபூரணத்தை பெற முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, நாம் செய்யக்கூடிய இந்த உம்ராவை பரிபூரணமாக செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு துணையாக நம்ம இருந்து கூட இருந்து எல்லா காரியங்களையும் முறையாக தர்த்தீப்பாக செய்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம புரிஞ்சு செய்யணும், அதான் முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாவுடைய சிறப்பை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியமான அந்த இடத்திலே சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அது சாதாரணமான இடம் கிடையாது. ஹஸரத் அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. ஊர்ல யார்கிட்ட பணம் இல்லை, பொருளாதார வசதி யாரிடம் இல்லை, எல்லோரிடம் இருக்கின்றது. நமது தெருல கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார், அவருக்கு செய்ய முடியல. ஆனால் நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கின்றார் என்ற விஷயத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்.
கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, நாம் செல்லக்கூடிய புனிதமான இந்த உம்ராவுடைய பயணத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை செய்வதற்கு முன்னாடி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தாஃப பில் பைத்தி, யார் பைத்துல்லாவை வலம் வருகின்றார்களோ, வலா யதகல்லமு இல்லா பி சுப்ஹானல்லாஹ், அவர் எந்த வார்த்தையை தான் சொல்கின்றார், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம், அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டே தவாஃப் செய்கின்றார். அல்லாஹு தஆலா இந்த ஹாஜியினுடைய 10 பாவத்தை அழிக்கின்றார். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், 10 பாவத்தை அழித்து 10 நன்மை எழுதுகின்றார். அல்லாஹு தஆலா 10 அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றார். ஹாஜிகள் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றால், நமக்கு நன்மையை தருகின்றால், நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டே இருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அந்த தவாப் செய்யக்கூடிய அந்த இடம் இருக்கின்றது சாதாரணமான இடம் கிடையாது. உலகத்தில் யாரெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் யாரெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களுடைய பாதங்கள் பட்ட புனிதமான அந்த இடத்திற்கு நாம் செல்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் நடந்த பாதங்கள் பட்ட அந்த இடத்திற்கு பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் கொண்டு சேர்க்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, இந்த விஷயங்களை எல்லாம் உம்ராவுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் மக்காவை வச்சு ஒரு நாளைக்கு டெய்லி உங்களுக்கு பயான் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த பயானை நீங்க கலந்து கொள்ளணும். காபாவினுடைய சிறப்புகள் நிறைய வரலாறுகளை அங்கே சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான சில காரியங்கள், உம்ராவுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய இந்த இடத்திலே காபாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்தினுடைய கணியத்தை, மாண்பை நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த இடங்களை தவாஃப் செய்யும் போது நமக்கு அருமை நமக்கு தெரியும். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, முதலாக நாம் தவாஃப் செய்கின்ற போது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இந்த முனையில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த இடத்திற்கு பேர் தான் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய கல் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் இந்த முனையிலே தான் இருக்கின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இந்த ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்தினுடைய கல்லை பற்றி சொல்கின்ற போது, நஸரல் ஹஜருல் அஸ்வத், இந்த சொர்க்கத்தினுடைய கல்லை இருக்குத, அது சொர்க்கத்தில் இருந்து வந்து இறங்கிய அந்த கல்லு, வஹுவ அஷத்து பயானம் மினல் லபனி, அது பாலை விட வெண்மையாக இருந்தது. துனியாவுக்கு வரும்போது எப்படி இருந்துச்சா? பாலை விட வெண்மையாக இருந்தது. பனி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய இந்த உதடுகள் பாவக்கரைகள் பட்டு பட்டு அது கருங்கல்லாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க பெருமானார், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யபாஸன்னஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்தினுடைய இந்த ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கல்லுக்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பானா, ரூஹ் கொடுப்பானா. யப்சுரு பிஹிமா, இந்த ரூஹ் கொடுக்கப்பட்டதற்கு பின்னாடி இந்த கல் அப்படியே பார்க்குமா. வயஸ்ஹது அலா மன் இஸ்தலமஹு, யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ அவர்களை மாத்திரமல்ல, இந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கத்தையும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். வயசான ஒரு ஹாஜி கூட்ட நெரிசல்ல போய் உள்ள போய் முத்தமிடைவதில்லை என்று சொன்னாலும் தூரமாக நின்று கொண்டு கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் நம்ம சொல்றோம். அப்படிதான் நம்ம சொல்றோம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இந்த கல்லு கையை உயர்த்தி யாரெல்லாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்களோ அவர்களையும் இந்த கல்லு சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள்
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அப்ப காபத்துல்லாவிலே முதல் இடம் புனிதமான ஹஜ்ருல் அஸ்வத். இதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி தர்றோம். முதல் இடம் புனிதமான சொர்க்கத்தினுடைய கல் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹஜ்ருல் அஸ்வத். அடுத்தபடியாக காபத்துல்லாவுடைய வாசல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டிவியில பார்ப்போம், கோல்டு கலர்ல இந்த காபத்துல்லாவுடைய வாசலை பிடித்து தொங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஹாஜிமார்கள். இந்த இடம்தான் முக்கியமான இடம், காபத்துல்லாவுடைய வாசல். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் முல்தஸிமின் யதுஉ இல்லா உஸ்தஜீபலா. காபத்துல்லாவுடைய வாசலில் இருந்து எந்த ஹாஜி எந்த துஆவை கேட்கின்றாரோ அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்கின்றான் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவுடைய வாசல்ல கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹு தஆலா தட்ட மாட்டான். அதுல மாற்றமே கிடையாது. துஆ கபூலாகக்கூடிய விஷயத்துல கால தாமதங்கள் ஏற்படலாம். 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஆனால் துஆ நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் புனிதமான இந்த காபத்துல்லாவுடைய வாசல். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடம் காபத்துல்லாவுடைய வாசல். நம்ம அந்த இடத்துல பக்கத்துல போய் நெஞ்ச அந்த காபாவில சாய்த்து வைத்துக் கொண்டு நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படி நமக்கு முடியல, கொஞ்சம் தூரம் 10 அடி பின்னாடி நின்று கொண்டு காபா வாசல்ல நெருந்து கேட்டாலும் நமக்கு போதுமானது. நாம் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்கின்றான். இது பெருமானாருடைய வாக்கு. அது எந்த காலத்திலும் பொய்யே ஆகாது. நான் பட்ட அனுபவத்திலே எத்தனையோ ஹாஜிமார்கள் என்னோட உம்ராவிற்கு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கின்றார்கள். அதனால் உலமாக்கள் நீங்கள்லாம் பயான்ல சொல்லுவீங்க, காபாவிலிருந்து கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. என் பிள்ளைக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, இந்த இடத்துல என் பிள்ளையை கொண்டு வந்து நான் துஆ செய்தேன், அல்லாஹ்வுடைய கிருபையினாலே மறு வருஷமே எனக்கு அருமையான ஒரு பேர குழந்தையை பேத்தியை கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. கண்ணியம் நிறைந்த ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அப்படிப்பட்ட இடம்தான் புனிதமான காபத்துல்லாவுடைய வாசல். எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட நண்பரு, நாம் இந்த பள்ளியில இந்த சின்ன பிள்ளை இமாமாக எல்லாருக்கும் தெரியும், 20 ஆண்டு காலமாக இமாமாக பணியாற்றினேன். இந்த மஹல்லாவிலே உள்ள என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட 15 வருஷமா குழந்தை இல்லை அவருக்கு. அவருடைய பெரிய குறைய குடும்பத்துல என் பையனுக்கு நிறைய நீங்க துஆ செய்யணும் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. அவருக்கு இப்பவும் துபாயில இருக்கிறாரு. 15 வருஷமாக குழந்தை இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறுதியாக ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு குடும்பத்தாக சொல்லி அனுப்பி வச்சாங்க 2 பேரையும். நான் அந்த இடத்துல கொண்டு போய், நம்முடைய சக்தியில ஒன்றுமே கிடையாது, நல்ல விளங்கிக்கணும், நம்ம போய் கேட்ட துஆவினால ஒன்றும் கிடையாது. நான் 2 பேரையும் கொண்டு போய், துபாயில இருந்து வந்தாங்க, நான் அங்க இருக்கும்போது நான் கொண்டு போய், யா அல்லாஹ் இந்த தம்பதியை உன் இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டேன். காபாவுடைய வாசலில் நான் வந்து நிற்கின்றேன், யா அல்லாஹ் பெருமானாவுடைய வாக்கு உண்மையாக இருக்கும் என்று சொன்னான். இந்த தம்பதிக்கு நீ குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னு உரிமையோடு அந்த இடத்துல கேட்டேன். அவங்களும் ரொம்ப அழுதாங்க. கரெக்டா 2 வருஷம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னால ஊருக்கு வந்தாங்க, பிரசமாச்சு என்று சொல்லவே இல்லை. ஒரு முக்கியமான செய்தி எடுத்து வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. நான் வீட்டுக்கு போனேன், என்னை கட்டி ஆற தள்ளி தேம்பி தேம்பி அந்த நண்பர் அழுதாரு. ஹஸ்ரத், நம்ம உம்ராவுக்கு போன அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சோம், என் மனைவிக்கு அருமையான ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று அவர் ஆனந்த கண்ணியை வெடித்து சொன்னார். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, நாம் கேட்டதினால் அல்ல, அந்த இடம் அப்படிப்பட்ட பாக்கியமான இடம். பெருமானாருடைய வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. அப்படிப்பட்ட பாக்கியமான இடத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். நீங்கள் அந்த நேரங்களை காலங்களை மிஸ் பண்ணி விடாமல் அந்த இடத்திலே என்ன தேவையாக இருந்தாலும் ஹலாலான ஹாஜத்தை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்து தருவான். அதுல மாற்றமே கிடையாது.
இப்ப 2வது இடம். அடுத்த இடம், இந்த இடத்துக்கு பக்கத்துல 10 அடிக்கு பின்னாடி மக்காமை இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதம் பதிந்த அந்த இடத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இடத்தை அல்லாஹு தஆலா தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் முடிச்சதற்கு பின்னாடி இந்த மக்காமை இப்ராஹிமுக்கு பின்னாடி நின்று கொண்டு 2 ரக்காத்தை தொழ வேண்டும் என்று பெருமானார் ஆணையிட்டார்கள் என்று நாம் இந்த ஆயத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருஷம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காபாவுக்கு பக்கத்துல தான் பெற்றெடுத்த பிள்ளையும் தன்னுடைய அருமையான மனைவியை விட்டு சென்றார். அப்போ பூண்டுகளை முளைக்காத அந்த காலத்திலே, மனிதர்களை வாழாத அந்த இடத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியை பிள்ளையை விட்டு செல்கின்ற போது அந்த அம்மா கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா இது அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஹாஜராமா சொன்னாங்களா, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. குர்ஆனிலே வருகின்றது, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சம்பாஷணைக்கு பின்னாடி அந்த நேரத்துல 2 கரம் ஏந்தி காபாவுடைய வாசல்களில் இருந்து துஆ செய்தாங்களாம். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யத்தி பிவாதின் கைரி தி ஸர்இ இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், புனிதமான இந்த காபாவுக்கு அருகாமையிலே என்னுடைய மனைவியும் பிள்ளையும் நான் விட்டு செல்கின்றேன். மனிதர்கள் வாழாத இந்த இடத்திலே, பொற்பூண்டுகள் முளைக்காத இந்த இடத்திலே விட்டு செல்கின்றேன். யா அல்லாஹ், ரப்பனா லியுகீம ஸலாத்த. யா அல்லாஹ், இந்த இடத்தை தொழும் இடமாக நீ ஆக்குவாயாக. அஃபீதத்தம் மினன் நாஸ். தொடர்ந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், மக்கள் எல்லாம் ஒதுங்கும் இடமாக நீ ஆக்குவாயாக என்று. எப்ப கேட்டாங்க? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்ட அந்த துவாவை இன்றைக்கு அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டார். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களை, இன்னைக்கு பாருங்க, லட்சோபலட்ச ஹாஜிமார்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காபத்துல்லாவுடைய அத்தாட்சியிலே முக்கியமான அத்தாட்சி இந்த தவாஃப் என்பது கியாமத்து நாள் வரைக்கும் தொடரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹரமுடைய இமாம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்று கட்டினால் அப்படியே நின்று ஜமாத் நின்றுவாங்க, தவாஃப் நின்றும். இமாம் தொழுகையில இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னோட தவாஃப் ஆரம்பிச்சு. இது கியாமத்து நாள் வரைக்கும் தொடரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 3வது இடம். 1வது இடம் என்ன? ஹஜ்ருல் அஸ்வத். 2வது இடம் காபத்துல்லாவுடைய வாசல். 3வது இடம் மக்காமை இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம். நல்ல விளைக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லி தரப்படக்கூடிய செய்தியை நல்லா கேட்டுக்கணும். அங்க வச்சு நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். காபத்துல்லா பக்கத்துல வச்சு கேட்பான். யாரு கரெக்டா சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு இருக்கு இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, அடுத்தபடியாக இப்ப 3 இடத்தை பார்த்துட்டோம். ஹஜ்ருல் அஸ்வத், காபத்துல்லாவுடைய வாசல், மக்காமை இப்ராஹிம். அடுத்த 2 இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல நம்ம இடுப்பு அளவுக்கு சுற்றி சுவர் எழுப்பப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு பேர் அரை வட்டம் என்று சொல்லப்படும். காபத்துல்லா பக்கத்துல ரவுண்டு கட்டி நீங்க படத்துல பார்த்திருக்கா, ஏற்கனவே 9வது போனவங்களுக்கு தெரியும், ரவுண்டா கட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு பேரு ஹத்தீம் என்று சொல்லப்படும். துவா கபூலாகக்கூடிய இடங்கள்ல முக்கியமான இடம் அந்த ஹத்தீம், அரை வட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம். உங்களுக்கு நான் இன்னுமே சொல்லியிருந்தேன், அந்த ஹத்தீம் என்பது காபாவின் ஒரு பகுதி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஹஜ்ரத் அன்னி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து கேட்டார்கள், நாயகமே, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டால், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் ஆயிஷா கேட்டாங்க, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டால் இந்த காபத்துல்லா உள்ள போய் 2 ரக்காத்தை தொழ வேண்டும் என்று நான் நேர்த்து செய்திருக்கின்றேன்.
காபாவை திறந்து விடுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவை இந்த ஹத்தீம்ல உள்ள போய் தொழுங்க, இந்த அரை வட்டத்துல உள்ள போய் தொழுங்க, அங்க தொழுதால் காபாவின் தொழுத மாதிரி சொன்னாங்க. காபாவின் ஒரு பகுதி தான் அந்த இடம். பெருமானுடைய காலத்துல காபா ஒவ்வொரு காலத்திலும் புதுப்பித்திருக்கின்றார்கள், புனர்நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள். அப்படி செய்கின்ற போது குறைஷி கூப்பார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் காபாவை புதுப்பிக்கக்கூடிய விஷயத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தாங்க. ஒரு பைசா கூட ஹராமான காசு கலந்து விடக் கூடாது என்பதில் எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்தாங்க. அப்படி அவங்க கெட்டும் போது இந்த இடத்தை சுற்றி வளைத்து கெட்டுவதற்குண்டான பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால் அந்த இடத்தை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த இடத்தை விட்டதினால் இந்த உம்மத்திற்கு பெரிய பாக்கியம், அந்த காபத்துல்லா உள்ள தொழுது நன்மை நாம் பெற முடியும். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, நல்ல விளங்கிக்குன்னா இரவு 10 மணிக்கு மேல பெண்களுக்கு உள்ள போய் அங்க போய் தொழலாம். கொஞ்சம் கீழே நிற்பாங்க, லைன்ல நின்று உள்ள போய் நம்ம தொழுவோம். ஆண்கள் காலையில 10 to 11 வரைக்கும் டைம், அந்த நேரத்துல இந்த பகுதியில இருந்து உள்ள போய் நம்ம தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது அந்த ஹத்தீன உள்ள போய் நம்ம தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ்ருல் அஸ்வத், காபத்துல்லாவுடைய வாசல், அதுக்கு அடுத்தபடியா மக்காம இப்ராஹிம், ஹத்தீம். அடுத்த இடம் இந்த முனை, இந்த இடத்துக்கு பேரு ருக்னுல் ஹிந்த் என்று சொல்லப்படும். சொர்க்கத்தினுடைய கல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் ருக்னுல் ஹிந்த். காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி அந்த சொர்க்கத்தினுடைய கல் இருக்கு. ஆகையினால் தான் பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலத்தில் இஸ்லாம் இந்தியாவில் இருந்து வேகமாக பரவும் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு பேர் ருக்னுல் ஹிந்த். அதுக்கு முந்தின இந்த இடத்திற்கு பெயர் தான் ருக்னுல் யமான் என்று சொல்லப்படும். இது யமன் தேசத்தை நோக்கி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த முனைக்கு பேரு ருக்னுல் யமான் என்று சொல்லப்படும். சுருக்கமான உங்களுக்கு சொல்றான். இப்போ இந்த 3 பகுதி வரைக்கும் 3வது கலிமா ஓதிட்டு வரும். ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பித்து 1, 2, 3 பகுதி வரைக்கும் 3வது கலிமா ஓதிட்டு வரும். இந்த பகுதியில மட்டும்தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் ஓடும். நல்ல விளைஞ்சு ஆஜ்மா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர்ல இப்ப பார்டர் கட்டியிருக்காங்க. பான் அடையாளத்திற்காக இந்த இடம் ருக்னுல் யமான் என்று சொல்வதற்காக இந்த இடத்துல பார்டர் கட்டிருக்காங்க அடையாளத்துல. இந்த இடம் வந்த உடனே நீ பாத்துட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் ஒரு 3 தடவை வரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸிலே 2 அறிவிப்பு, நல்ல வரைக்கும் 2 அறிவிப்பு வருகின்றது. இந்த ருக்னுல் யமான் என்ற இடத்திலே 70,000 மலக்குமார்கள் என்று கொண்டே இருக்கின்றார்கள், அல்லது 70 மலக்குமார்கள் என்று கொண்டே இருக்கின்றார்கள். எந்த ஹாஜி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா சொல்கின்றாரோ யாருக்கு, எல்லாருக்கும் இந்த துஆ தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த துஆ எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் எல்லா பாக்கியங்களையும் கொடு, வஃபில் ஆখিরাতি ஹஸனா மறு உலகத்தில் எனக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடு, வகினா அஸாபன்னார் நரகத்தை விட்டு எங்களை எல்லாம் பாதுகாத்து அறிவுரிந்து வஅத்ஹில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சொர்க்கத்திலே நல்லோர்களோடு சொர்க்கத்திலே நுழைய செய்வாயாக அப்படின்னு நம்ம பார்க்க. நாம கேட்கும் போது நல்ல கவனிக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஹாஜி இந்த துஆவை ஓதுகிறாரோ, இந்த இடத்துல ருக்னுல் யமான் என்ற இடத்திலே ஓதுகின்றாரோ, அவர் சொல்லுகின்ற போது இந்த 70,000 மலக்குமார்களும் ஆமீன் என்று சத்தமிட்டு சொல்வதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, நாம கேட்கிற துஆவுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கி இந்த துன்யாவில் என்ன இருக்க முடியும்? காசு, பணம் இதெல்லாம் ஒரு தூசி. நாம் கேட்கக்கூடிய துஆவிற்கு மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து வைப்பார்.
கணியத்துக்குரிய ஹாஜிகள். ஆக இது முக்கியமான இந்த இடங்களை மட்டும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஹஜ்ருல் அஸ்வத், காபத்துல்லாஹ்வுடைய வாசல், மக்காம் இப்ராஹிம், ஹஜ்ர், ருக்னுல் யமான். இன்னொரு விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். இந்த ஹஜ்ஜுக்கு நடுப்புற ஒரு குழா, தங்க கோல்டு கலர்ல ஒரு குழா இருக்கு. நீங்க அங்க போய் பார்த்தா நமக்கு தெரியும். காபாவு மேல மழை பொழிந்தால் இந்த மழை நீர் வெளியே வருவதற்காக கோல்டு கலர்ல ஒரு குழா வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்திற்கு பேரு மீஜாபே ரஹ்மத் என்று சொல்லப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரஹமத்து கொட்டக்கூடிய இடம் என்று அர்த்தம். அந்த இடமும் துவா கபூலாகக்கூடிய இடங்கள் அதுவும் ஒன்று. நேராக நின்று கொண்டு நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த இடத்தினுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம தவாஃப் செய்யறதுக்கு வசதியா இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப ஹஜ்ருல் அஸ்வத், காபத்துல்லாஹ்வுடைய வாசல், மக்காம் இப்ராஹிம், ஹஜ்ர், ருக்னுல் யமான், இந்த விஷயத்தை நீங்க மனசுல அப்படியே ஒரு அசை கொண்டு பார்க்கணும். நம்ம சொன்ன செய்திகளை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது, தூங்கும் போது, வீட்டுல இருக்கும்போது அந்த இடத்தினுடைய மாண்புகளை, மரியாதைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். இந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு இறையச்சம் இருக்கின்றது என்பதற்கு அடையாளம் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, இந்த இடத்தினுடைய மாண்புகளை, மரியாதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம் இன்ஷா அல்லாஹ். ஹாஜிகள் கவனிங்க. உம்ராக்கு வரக்கூடிய ஹாஜிகள் அடாப்டர், இந்த தெளி பின்னு, பட்ட பின்னு, இது கண்டிப்பா இருக்கணும். செல்லுக்கு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி பின்ன ஒன்று வாங்கி வச்சுக்கிறது. மக்காவை மதினாவையும் இந்த ரூம்ல சார்ஜ் போடனா இந்த மாதிரி வாங்கி வச்சு. அங்க இது 1 5 ரியால், இங்க நம்ம 50 ரூபா 60 ரூபா 50 ரூபா கூட தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, இப்போ இன்ஷா அல்லாஹ் உம்ரானுடைய சட்டதிட்டங்கள், அந்த இடத்தினுடைய எல்லா இடத்தினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக உம்ரா எப்படி செய்யறது, உம்ராவிற்கு நியத்துக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல இன்ஷா அல்லாஹ் அதை உள்வாங்கிக்கிறோம். இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் மீலாது நபி பெருமானாருடைய பிறந்த தினம் இந்த மாசத்துல உம்ரா செய்வது பெரிய பாக்கியம். பெருமானார் பிறந்த மாதத்துல பிறந்த ஊருக்கு நம்ம போறோம். அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊருக்கும் போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம நேர ஏற்பாடு தான் போறோம். அப்படித்தான் நம்ம எல்லாருமே நேர ஏற்பாடு தான் போறோம். அல்லது சென்னையில தங்கி ஹோட்டல்ல தங்கி அங்கே இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு போறோம். சென்னைக்கு புறப்படுவதற்கு முன்னாடி குறிப்பாக உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகள், ஹாஜிமாக்கள் சென்னைக்கு புறப்படுவதற்கு முன்னாடி குறிப்பா 18ஆம் தேதி புறப்படக்கூடிய ஹாஜிகள், இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள்ல 18ஆம் தேதி புறப்படக்கூடிய ஹாஜிகள் இருக்கிறாங்க, 25ஆம் தேதி வரக்கூடிய ஹாஜிகள் இருக்கிறாங்க, அக்டோபர் 2 வரக்கூடிய ஹாஜிகள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பொதுவான செய்தி தான். ஊர்ல இருந்து புறப்படுவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய 2 காரியம், அது சுன்னத்தான காரியம். அதுல 2 என்ன? களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்வது. உங்களுக்கு நான் தெளிவா சொல்லணும் தேவையில்லை. இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் மீசையை கத்தரித்துக் கொள்வது, தாடியை சரி செய்து கொள்வது, நம்முடைய சோழுக்கு கீழே இருக்கக்கூடிய முடிகளை களைந்து கொள்வது. ஆக தேவையில்லாத முடிகளை ஆண்களும் சரி பெண்களும் சரி எடுத்துக் கொள்வது சுன்னத்தான காரியம். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்முடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய விரல்கள்ல இருக்கக்கூடிய நகங்களை, கால்கள்ல இருக்கக்கூடிய நகங்களை வெட்டி கொள்வது சுன்னத்தான காரியம். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளை,
அப்போ எஹராம் கட்டுவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய 2 வேலை, களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்வது, நகங்களை வெட்டி கொள்வது. இந்த 2 வேலையும் ஊரிலே முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக எஹராமுடைய சுன்னத்தான கொடியல். நம்ம சென்னையில எங்க தங்கி இருக்கிறோமோ அந்த அறையிலே காலையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் விமான நிலையம் புறப்படுவதற்கு முன்னாடி 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திருத்து நாம குளிக்கிறது சுன்னத்தான காரியம். அப்படி குளிக்கும் போது எஹராமுடைய சுன்னத்தான குளிகளே குளிக்கிறேன் அப்படின்னு நம்ம நியத்தி வச்சு நம்ம குளிக்கணும் இன்ஷா அல்லாஹ். குளிச்சு முடிச்ச பின்னாடி எஹராம் ட்ரெஸ் நீங்க கையில வச்சுக்கிடுங்க, ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிடுங்க. நம்ம எங்க இருந்து மாறி போறோமோ, இப்போ உதாரணமா கல்ஃப் பஹ்ரைன் ஜித்தா, பஹ்ரைன்ல இருந்து நம்ம எஹராம் மாத்திக்கலாம். அல்லது மஸ்கட், 2 பிளேட்ல வரக்கூடிய ஆளுகளே இருக்கிறாங்க. மஸ்கட் போய் மஸ்கட்ல இருந்து எஹராம் ட்ரெஸ்ல மாத்திக்கிட்டு போகலாம். ஆனால் நீ சென்னையில எஹராம் கட்டு வர்றது சிறப்பு இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்துக்கொள்ளுங்க. முடியாதவங்க அடுத்த ஏர்போர்ட்ல நீங்க எஹராம கட்டிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எஹராமுடைய நபில் 2 ரகாத், களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்வது, நகங்களை வெட்டி கொள்வது, எஹராமுக்கு முன்னாடி சுன்னத்தான குளியலை குளித்துக் கொள்வது. எஹராம் ட்ரெஸ் கையில வச்சுட்டு நம்ம எங்க மாறுறோமோ அங்க போய் எஹராமுடைய நபில் 2 ரகாத். நீங்க சென்னையிலே தங்கி இருக்கக்கூடிய ரூம்லே தொழுதாலும் பரவாயில்லை, அல்லது அடுத்த ஏர்போர்ட்ல போய் தொழுதாலும் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். எஹராமுடைய நபில் 2 ரகாத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். முதல் ரகாத்திலே குய்யால் காஃபிரும், 2ஆம் ரகாத்திலே குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவது சுன்னத்து. பொதுவா நீங்க வச்சுக்கணும், நபிலான தொழுகையில எந்த தொழுகையாக இருந்தாலும் முதல் ரகாத்திலே குய்யால் காஃபிரும், 2ஆம் ரகாத்திலே குல் ஹுவல்லாஹு சூரா. அதனால எனக்கு குய்யால் காஃபிர் எனக்கு தெரியாத அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த சூறா தெரியுமோ அந்த சூறா ஓதிக்கலாம், அதனால தப்பே கிடையாது. நம்முடைய மார்க்கம் இருக்கிற ரொம்ப இலகுவானது, எந்த சிரமமே கிடையாது. உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க, அப்படிதான் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் சுன்னத்து முதல் ரகாத்திலே குய்யால் காஃபிரும், 2ஆம் ரகாத்திலே குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவது சுன்னத். இப்ப இன்ஷா அல்லாஹ் எஹராமுடைய ஆடையை அணிந்ததற்கு பின்னாடி உம்ராவுடைய நியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த உம்ராவுடைய நியத்து என்ன அப்படிங்கிற நான் சொல்றேன், எல்லாம் நீங்களும் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடி நியத்தி செய்துள்ளேன், இதை எனக்கு லேசாக்குவாயாக, கபூல் செய்வாய் சொன்னாலும் போதும். இப்ப நம்ம உம்ராவுடைய நியத்துல வந்துட்டோம். இதுல ஆண்களுக்கு ஒரு சின்ன ஒரு சட்டம். எஹராமுடைய நியத்துக்கு முன்னாடி, எஹராம் அணிவதற்கு முன்னாடி அத்தரை மேனியிலே பூசிக்கொள்வது சுன்னத்தான காரியம். எஹராமுடைய ஆடையில அல்ல, நம்முடைய மேனியில சின்ன அத்தர் பாகம் வச்சுக்கணும். எஹராம் அணிவதற்கு முன்னாடி அத்தரை மேலே பூசிக்கொள்வது சுன்னத்தான காரியம். பெண்கள் நீங்க அத்தரும் பூசக்கூடாது, ஸ்ப்ரேயும் போட, வாசனை திரவியங்களை பெண்கள் பூசுவது எப்போதுமே ஹராம், உங்களுக்கு அது கூடாது இன்ஷா அல்லாஹ். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி. இப்ப இன்ஷா அல்லாஹ் உம்ராவுடைய நியத்தை நம்ம சொல்லிட்டோம். அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும், ஒரு 3 தடவை தல்பியா சொல்லணும். தல்பியா நான் சொல்லி தர்றேன், எல்லாம் நீங்க ஆண்கள் சத்தமா சொல்லுங்க, பெண்கள் அமைதியா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا
شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. தல்பியா சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி அத்தஹியாத்து நாம் ஓதக்கூடிய தரூது ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் சொல்லப்படக்கூடிய இந்த ஸலவாத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லி கொடுப்போம், மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப 3 தடவை தல்பியா சொல்லணும், 3 தடவை ஸலவாத் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இதை முடிச்சதற்கு பின்னாடி ஆண்களை பொறுத்த வரைக்கும் தலையில தொப்பி போடக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம இஹ்ராம் அணிந்து நியத்தை வச்சுட்டோமோ அதற்கு பின்னாடி முகத்தை மூடக்கூடாது. முகம் பெண்கள் திறந்துதான் இருக்கணும். 2 கரங்கள் மணிக்கட்டு வரைக்கும் திறந்திருக்கணும். 2 பாதங்கள் பெண்களுக்கு திறந்திருக்கும். இது முக்கியமா ஹாஜிமாக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல முக்கியமான இன்னொரு சட்டம், பெண்களுக்கு என்றான ஒரு சட்டம், அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்துடைய சட்டம். இப்போ ஒரு ஹாஜிமாவுக்கு சின்ன வயசுல உள்ளவங்க யாராக இருந்தாலும் புறப்படக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு தொழுகை இல்லாமல் போய்விட்டது. இப்ப அவங்க என்ன செய்யறது? அவங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியது, தொலை மட்டும்தான் கூடாது. இஹ்ராமுடைய நபில் மட்டும் தொழக்கூடாது, பாக்கி எல்லா வரையும் செய்ய வேண்டியதுதான். குளிக்கிறத குளிச்சுக்கணும், இஹ்ராம் அணிஞ்சுக்கணும், நியத்தை வச்சுக்கணும். இந்த காரியத்தை அவங்க செய்யணும். நியத்தை உங்களுடைய நியத்தை வச்சுக்கணும். மக்காவுக்கு போன பின்னாடி அவங்க ரூம்ல தங்கியிருக்கணும். எப்ப அவங்க சுத்தமாகறாங்களோ அதுக்கு பின்னாடி போய் அவங்க உம்ராவை பிடிக்கணும். இது பெண்களுக்கு உண்டான சட்டம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றவன். அந்த நேரத்தில் யாருக்காவது ஏற்பட்டால் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம உம்ரா செய்ய நேரத்தில் இப்படி வந்துருச்ச, அவங்க நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருக்காங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. இது இயற்கையானது. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இலகுவாக அல்லாஹ் மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். எப்ப சுத்தமாகுதோ அதற்கு பின்னாடி உம்ராவுடைய காரியத்தை கூட முடிச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ். இது ஹாஜிமாக்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த விமானத்தில் இருக்கும் போதும் ஏர்போர்ட்ல இருக்கும் போதும் காபாவை பார்க்கிற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய அமல்களே சிறந்த அமல் எதுவென்று சொன்னால் தல்பியா சொல்லணுமா. குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், திக்ர் செய்யலாம், ஸலவாத் ஓதலாம். ஆனாலும் எல்லா அமல்களை விட இஹ்ராம்ல இருக்கும் போது செய்யக்கூடிய அமல்களிலே சிறந்த அமல் எதுவென்று சொன்னால் தல்பியா சொல்லலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் மனசுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கணும். காபாவை பார்க்கிற வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை செஞ்சு எப்போ காபத்துல்லா பார்த்துட்டோமோ தல்பியா முடிச்சு இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம ரூம்ல போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களை உம்ராவுக்கு ஒன்னா சேர்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் போவோம். அதுல உங்க கூட வரக்கூடிய அஜத்தும் உங்க கூட வருவாங்க, 4 ரூபாய் இன்னொரு அஜத்தும் வருவாங்க. எல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்துதான் இன்ஷா அல்லாஹ் உம்ராவும் முடிக்க போகும். பெண்கள் ஹாஜிமாக்கள் குறிப்பாக நான் அங்கேயே சொல்லிக்கிறேன், கம்பெனி மக்களாக நீங்க அவசியம் போடுவோம். உம்ராவை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்க எங்களை விட்டு பிரியக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். நல்ல விளைவிக்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி, புதிதாக வரக்கூடிய ஹாஜிமாக்கள் ஹாஜிகள் குறிப்பாக உம்ராவை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்மளை விட்டு நீங்க பிரியக்கூடாது. முக்கியமான விஷயம். குறிப்பாக தாய்மார்கள் ஒருத்தருக்கு முந்தானே பிடிச்சுக்கணும், மக்களா பிடிச்சுக்கணும். ஒரு கூட்டம் வந்து நம்ம பிரிச்சு விடணும், திரும்ப சேர்ந்துக்கணும். ஒரு கட்டுக்கோப்ப நம்ம போய் இன்ஷா அல்லாஹ் பிடிக்கணும். இப்ப ரூம்ல இருந்து புறப்பட்டு நம்ம தல்பியா சொல்லிக்கிட்டே போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹரம் வந்த உடனே ஹரமுக்கு உள்ள போகும்போது போகக்கூடிய துவா, பள்ளிக்கு போகக்கூடிய துவாக்குல பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹ் வஃப்தாலி அபுவாப ரஹ்மதிக்கன்னு சொல்லி வலது காலை எடுத்து வச்சு பிஸ்மில்லாஹ்னு உள்ள போகும்போது எல்லா ஹாஜிமார்களும் ஹாஜிமாக்களும்
தலைய தாழ்த்தியவர்களா பூமியை பார்த்துக்கிட்டே இருப்போம். காபா எப்ப முழுமையாக தெரியுதோ அப்ப நம்ம சொல்லுவோம் அவன் நிமிர்ந்து பார்க்கணும். அந்த நேரத்துல நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். முதல் பார்வை காபாவை எப்போ முதலாக முழுமையாக நாம் பார்க்கின்றோமோ அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். அப்ப அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோம், நிமிர்ந்து பார்த்து நம்ம காபா பார்த்து நம்ம துவா செய்யணும். நமக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி, ஊருடைய நன்மைக்காக வேண்டி என்ன ஹலாலான ஹாஜத் இருக்கோ, நம்ம கடந்த காலங்களில் அறிந்தோ அறியாமல் செய்துவிட்ட பெருங்குற்றங்கள், சிறு குற்றங்கள் எல்லாத்தையும் ரப்பிடத்திலே முறையிட்டு கண்ணீர் வடித்து நாம் துவா செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த முதல் துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்துல நம்ம பாக்கியமா கிடைக்கிறது. அதுக்கு பின்னாடி நம்ம கூட்டம் ஒரு துவா ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப துவா தான் முடிச்சதற்கு பின்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹஜர் அஸ்வதுக்கு நேராக இந்த இடத்துல நிற்போம். இதான் ஹஜர் அஸ்வது. ஹஜர் அஸ்வதுக்கு நேராக இங்கிருந்தா நம்ம தவாஃப் ஆரம்பிப்போம். அப்படிதான் இங்க இந்த பாக்கியம்னா இந்த சுகத்துல எப்போதுமே ஒரு கிரீன் லைட், பச்சை லைட் எழுதிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு அடையாளம். தவாஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு நியத்து துவா இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். எல்லாரும் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃபல் உம்ரதி ஃபயஸ்ஸிர்ஹு லீ ஃபதகப்பல்ஹு மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவுடைய பரலான தவாஃபை நியத்து செய்கிறேன், லேசாக்குவாயாக, கபூல் செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஜ்ருல் அஸ்வத பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி கையை முத்தணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் கையை முத்தணும். உங்களுக்கு 7 மணி தவாஃப் மணின்னு சொல்லி 7 மணி உள்ள தஸ்மி மணியை உங்க பேக்கில் எல்லாரும் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் வந்திருக்காஜி பத்தெல்லாம் ஹேண்ட் பேக்ல போட்டு வச்சுக்கணும். எப்ப நீங்க தவாஃபு போனாலும் தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வரல கோத்து வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இங்க இருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் போவோம். ஆண்கள் முன்னாடி, பெண்கள் பின்னாடி. நான் நடுவுல ஒவ்வொரு துவாவும் நம்ம சொல்லிட்டு வருவோம். நீங்க அதை சொல்லிக்கிட்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இறைச்சல்ல சத்தம் காதல விழலன்னு சொன்னா நீங்க 3வது கனிமா அமைதியா ஓதிக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? எது வரைக்கும் ஓதணும்? எங்கிருந்து ஆரம்பித்து முதல் முறை, 2வது முறை, 3வது முறை வரைக்கும் ஓதணும். இந்த 3வது முறைக்கு பேர் என்ன சொன்னா ருக்குனு யமான். அந்த ருக்குனு யமான் வந்த உடனே 3வது கலிமா நிப்பாட்டிட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாவை நம்ம ஓதிக்கிட்டே வரணும். எது வரைக்கும் ஓதணும் சொல்லுங்க? ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் ஓதணும். ருக்குனு யமான் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் ஓதணும். ஒரு 3 தடவை ஓதணும். ஹஜ்ருல் அஸ்வத் வந்த உடனே கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு 1 மணியை எடுத்து விடும். 1 அடுத்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். ருக்குனு யமான் வந்தா நிப்பாட்டிட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா 2. இப்படியாக எத்தனை சுத்து சுத்தணும்? 7 சுத்து சுத்தணும் இன்ஷா அல்லாஹ். 7 சுத்து முடிச்சதற்கு பின்னாடி இந்த இடத்துல மக்காமை இப்ராஹிமுக்கு நேராக பின்னால் நின்று கொண்டு 2 ரக்காத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஒண்ணுமே கிடையாது. பொதுவா சொன்னாலே போதும். தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத்தை நான் தொழுகிறேன் நியத்து வச்சு 2 ரக்காத் தொழணும். அல்லது தவாஃபுடைய வாஜிபான 2 ரக்காத்தை நான் தொழுகிறேன் நியத்து வச்சு நம்ம தொழணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயத்தை நல்லா நீங்க விளைவிச்சுன்னா, எப்ப தவாஃப் செய்தாலும், தவாஃப்னா என்ன அர்த்தம்? காபத்துல்லாவை 7 தடவை சுத்தணும், 2 ரக்காத் தொழணும். அதுக்கு பெயர் தான் தவாஃப். கணக்குதான். இப்ப ஒருத்தர் 7 சுத்து சுத்தினாரு, 2 ரக்காத்து தொழவில்லை என்று சொன்னால் அந்த தவாஃப் முழுமை பெறுமா என்று சொன்னால் முழுமை பெறாது.
நல்லா விளங்கிக்கணும். அப்ப தவாஃப்னா என்ன அர்த்தம்? 7 சுத்து சுத்தணும், 2 ரக்காத்து தொழும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இதை முடிச்சதுக்கு பின்னாடி ஜம்சம் நீரை அருந்துவது சுன்னத்தான காரியம். இப்ப ஆண்கள் நம்ம இப்படி தோல்விதம் உலகம் தெரியும்படியா போட்டுருந்தான். தவாஃப் முடிச்ச பின்னாடி சாதாரணமா போட்டுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஜம்சம் நீரை அருந்துவது அடுத்தபடியாக சுன்னத்தான காரியம். எங்க ஜம்சம் தண்ணி எல்லா இடத்துலயும் ஜம்சம் தண்ணி வச்சிருக்காங்க. கேன்ல நீ பாத்தீங்கன்னா ஒரு 10 கேன் இருக்கும். இந்த 10 கேன்ல ஒரு 3 கேனு நாட்கோடு வைரம் வர்றது, இது ஐஸ் இல்லாத தண்ணி அப்படின்னு ஊதா கதல்ல எழுப்பாங்க. நீங்க நல்லா விளங்கிக்கணும் ஹாஜிமார்கள், நீங்கள் இது ஒரு வசியத்தாக எடுத்துக்கொள்ளணும். ஜம்சம் தண்ணியை நிறைய குடிக்கணும். ஜம்சம் தண்ணியை நிறைய குடிப்பது சுன்னத்தான காரியம். அதே சமயத்துல ஐஸ் இல்லாத தண்ணியை தான் குடிக்கணும். ஐஸ் உள்ள தண்ணியை தயவு செய்து நீங்க குடிச்சிடாதீங்க. அதில் அப்படித்தான் சொல்லுவாரு, நம்ம தவாஃப்ல ரொம்ப கலப்பா இருக்கு, வெயிலா இருக்கு, நம்ம நப்சு கேட்கும் அந்த ஐஸ் உள்ள தண்ணியை தான் குடிக்கும். நப்சு கேட்கும். நப்சுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு கிளாஸ் நான் குடிப்பான், இன்னொரு கிளாஸ் குடிப்பான். அப்ப ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. எப்ப தெரியும்? மறுநாள் காலையில தூங்கி எழுந்திருக்கின்ற போதுதான் தெரியும் தொண்டை வலிக்கும். ஆஹா லேசா தொண்டை வலிக்குத, சரி பிடிக்கும். அடுத்து ஜுரம் வரும். அதற்கு எங்க டாக்டர்கிட்ட போடுங்க, ஆஸ்பத்திரி போதாமா அப்படின்பாங்க. நல்ல விளங்கிக்கிடுங்க. நம்ம ஊர்ல மருத்துவம் பார்த்த மாதிரி நம்ம சவுதியில மருத்துவம் பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நம்ம ஊர்ல நம்ம நினைச்ச மாதிரி இந்த டாக்டர்கிட்ட போய் 2 ஊசியை போட்டு வருவான், அவன் டாக்டர் போய் 2 ஊசியை போட்டு வருவோம்னா அங்கெல்லாம் முடியாது. ஊசியே போட மாட்டாங்க. மருந்து மாத்திரதான் சிறப்பு தான். அதனால உங்களுடைய உடம்ப நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஆட்சிகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பக்குவம் தான் மெயின். பக்குவம் தான் மெயின். உங்களுக்கு ஒரு நாள் படுத்துட்டீங்கன்னா அமல் பூரா வீணாக்கு. அன்னைக்கு கூட தவாஃப் செய்ய முடியாது. அதனால உங்க உடம்ப நீங்க தான் பாதுகாத்து வச்சுக்கணும். உங்களுக்கு சுடுதண்ணி 24 மணி நேரம் சுடுதண்ணி எப்போதுமே இருக்கும். முடிஞ்ச சுடுதண்ணி புழக்கம் இல்லைங்க, சுடுதண்ணி குடிங்க. இல்ல சாதாரண மினல்வாறு தண்ணி எப்போனாலும் எடுத்து குடிச்சுக்கலாம். ஜம்சம் தண்ணியை நிறைய குடிங்க. அதே சமயத்துல ஐஸ் இல்லாத தண்ணியை நீங்க குடிங்க இன்ஷா அல்லாஹ். ஆண்களும் சரி பெண்களும் சரி, இதை நீங்க ஒரு வசியத்தாக எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அப்படி செய்யலாமா? நம்ம கூட ஒரு அனுபவத்துல சொல்ல நிறைய அனுபவம் இருக்கு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு ஹாஜி தான் வந்தாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மனைவி கணவன் மனைவி இப்பவும் இருக்காங்க. என்ன ரொம்ப தமாசானா 2 பேரும் ரொம்ப தமாசா பேசுவாங்க. ஐஸ் தண்ணி தான் குடிப்பாங்க. நான் சொல்லுவேன், ஹாஜிமா ஐஸ் தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னா. நீங்க நாங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வீட்டுல வச்சுதான் தண்ணியை குடிப்போம். சாதா தண்ணியை நான் குடிச்சு பழக்கமே கிடையாது. ஐஸ் தண்ணி தான் நான் குடிப்பேன். இதாங்க நீங்க குடிக்கீங்க அப்படின்னு அவளை கொடுப்பான். அவளும் குடிச்சான். ஒரு வாரம் 2 பேரும் மாத்தி மாத்தி குடிச்சாங்க. அப்புறம் பார்த்தா உலகத்து சரி வந்துச்சு. இருமல்னா தாங்க முடியாத இருமல். ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஊருக்கு 1 மாசம் வரைக்கும் இருந்துச்சு. அதனால தயவு செய்து ஹாஜிகள் ஹாஜிமாக்கள் அங்க உள்ள சீதோசனம் நமக்கு ஒத்து வராது. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உடம்ப பக்குவமா வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஹைரா அல்லாஹ் போதுமானம். அடுத்தபடியாக இப்ப ஜம்சம் தண்ணியை முதலாக குடிக்கும் போது ஐஸ் இல்லாத தண்ணியை எடுத்துட்டு நம்ம எங்க நிக்கிறோமோ எல்லாமே இங்க வந்துடணும். ஜம்சம் தண்ணியை குடிக்கும் போது நியத்து இருக்கு. முதல்ல நம்ம அதை சொல்லி கொடுப்போம். அதுக்கு பின்னாடிதான் குடிக்கணும். ஜம்சம் தண்ணியை எடுத்துட்டு என் பக்கத்துல எல்லாரும் வந்துடணும். வந்ததற்கு பின்னாடி நியத்தை சொல்லிக்கணும். என்ன நியத்து? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ அமலன் முத்தகப்பலன் வ ரிஸ்கன் வாசிஅன் வ ஷிஃபா மின் குல்லி தா. என்ன துஆ? யா அல்லாஹ், எனக்கு நல்ல அறிவை தருவாயாக, விசாலமான ரிஸ்கை தருவாயாக, எல்லா வியாதிகள் இருந்தும் பரிபூர்ணமான ஷிஃபாவை தருவாயாக அப்படிங்கிற துவாவை சொல்லிட்டு குடிக்கிறது சுன்னத்து. எப்ப குடிச்சாலும் அது சொல்லிட்டா குடிக்கணும். அரபில தெரியல, தமிழ்ல சொல்லி நீ குடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால ஜம்சம் தண்ணியை முதலாக குடிக்கும் போது அந்த நீயத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படிதான் குடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ உம்ராவுடைய முதல் காரியம் என்ன? தவாஃப் செஞ்சுட்டான். 2வது விஷயம் 2 ரக்காத் தொழுதான். 3வது விஷயம்
ஜம்சம் தண்ணியை குடிச்சார். அதுக்கு அடுத்தபடியாக தொங்கோட்டம் ஓடுவது. இப்ப இங்க இருந்து புறப்பட்டு இந்த வழி இங்க இருந்து ஒரு 200 மீட்டர் வெளியாகும். 200 மீட்டர் அளவு உள்ளதான், வெளியே கொஞ்சம் மேல போகணும். எந்த மலைக்கு பேர்? இப்ப உதாரணமா இதுதான் சஃபா என்று சொல்லப்படக்கூடிய மலை. இந்த இடத்துக்கு பேர் என்ன? சஃபா என்று சொல்லப்படக்கூடிய மலை. இப்ப பெரிய படியாசம் வச்சுக்கிடுங்க. இங்க படியாசம் இருக்கு. பெரிய படியாசம் தான் மருவா என்ற மலை. ஹாஜரா அம்மா அவர்கள் இந்த சஃபாவில் இருந்து தன்னுடைய மகனை தண்ணீருக்காக ஏறி போய் பாக்குறாங்க. தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமா ஓடி போய் அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மருவா மலையிலிருந்து பாக்குறாங்க. இப்படி அங்கும் இங்குமாக ஓடுகின்ற போதுதான் குழந்தை காலை கொண்டு பூமியை உதைத்தது. அந்த நீர் ஜம்சம் நீர் அப்படி பொங்கி வந்துச்சு. ஹாஜரா அம்மா ஓடி வந்து ஜம் 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 என்ன அர்த்தம்? நெல்லு நெல்லுன்னு சொன்னாங்க. தண்ணி அப்படியே நின்றுச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்கிட்டா பெரிய அற்புதம். ஜம்சம் நீரை எத்தனை லட்சம் ஹாஜிமாக நீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் லிட்டர் கையில எடுத்துட்டு ஊருக்கு போறாங்க. என்னைக்காவது இந்த தண்ணி வந்துச்சுன்னு வரலாறு உண்டா? கண்டிப்பாக கிடையாது. இது பெருமானாருடைய வாக்கு. இந்த ஜம்சம் நீர் என்பது கியாமத் நாள் வரைக்கும் வரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த அந்த நீர் தான் அந்த ஜம்சம் நீர். அந்த சஃபாவில் இருந்து மருவாவிற்கும், மருவாவிலிருந்து சஃபாவுக்கும் ஓடுன ஹாஜரா அம்மா ஓடுன அந்த ஓட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு இபாதத்தாக ஆக்கிவிட்டார். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சஃபா என்ற மலைக்கு எல்லாரும் வந்துட்டோம். எந்த மலைக்கு வந்துட்டோம்? சஃபா என்ற மலை. சஃபாவில் இருந்து காபத்துல்லாஹ் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு நம்ம நியத்து சொல்லலாம். தொங்கோட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறது நான் சொல்லி தர்றேன், எல்லாரும் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி உரீது சஅயல் உம்ரதி ஃபயஸ்ஸிர்ஹு லீ ஃபதகப்பல்ஹு மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவுடைய வாஜிபான சஅயை, தமிழ்ல தொங்கோட்டத்தை நியத்து செய்கிறேன், லேசாக்குவாயாக, கபூல் செய்வார் அப்படி சொல்லிட்டு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? சஃபா என்ற மலைகளில் ஆரம்பித்து அந்த லாஸ்ட்டுக்கு போகும். அந்த லாஸ்ட் போன என்ன மலை இருக்குது? மருவா. கசி பண்ணி வச்சுக்கணும், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இங்கிருந்து புறப்பட்டு மருவாவிற்கு போனால் 1 மணி எடுத்து விடுவோம். மருவாவில் இருந்து திரும்பி சஃபாவிற்கு வந்தால் 2, 3, 4, 5, 6, 7. 7 எங்க போய் முடியும்? சொல்லுங்க, எங்க போய் முடியும்? மருவால போய் இன்ஷா அல்லாஹ். நல்ல விளைவிக்கணும். இங்க இருந்து புறப்பட்டு அங்க போனா 1, திருப்பி இங்க வந்தா 2. சில பேர் என்ன செய்தாங்கன்னா தப்பா விளங்கிட்டாங்க. எப்படி? சஃபாவில் இருந்து புறப்பட்டு மீண்டும் சஃபாவிற்கு வந்தா 1 அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. வேற பொறுப்புல உள்ளவங்க. ஒரு அம்மா முடியாம உட்கார்ந்துருச்சு. என்னம்மா ஏமா என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, என்னத்தா 14 சுத்து என்னால சுத்த முடியலத்தா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னம்மா ஏமா 14 சுத்து? இங்கேயும் கணக்கு இருக்கு. சபாவன் திரும்ப சபாவுக்கு வந்தா 1ன்னு கணக்கு வச்சு. அதனால நம்ம கரெக்டா முறையா செய்யணும். அதுதான் உங்களுக்கு இந்த வகுப்பு கிளாஸ் வச்சிருக்கு. நமக்கு நாமே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நம்ம செய்யணும். சில பேர் அதுக்கு என்னால முடியல, அதுக்கு ரூமுக்கு உட்காந்துருவாங்க. என்னம்மா என்ன செய்யணுமா? இல்ல 14 சுத்து என்னால சுத்த முடியல, யாருமா சொன்னா, இல்ல அவங்க சொன்னா, இவங்க சொன்னா. அதனால இன்ஷா அல்லாஹ் சஃபாவிலே ஆரம்பித்து மருவாவிற்கு போனால் 1. இந்த கணக்கு வச்சு 7 எங்க போய் முடியும்? மருவால போய் இன்ஷா அல்லாஹ். மருவால முடிஞ்ச உடனே இப்போ ஹாஜிகள் ஆண்கள் கவனிங்க. இந்த சஃபாவுக்கு இடையில ஒரு 5 மீட்டர் தூரத்திற்கு மேல இந்த பாத்தீங்கன்னா பச்சை கிரீன் நெல்லி எங்கிக்கிட்டே இருக்கும். 2 பக்கமும் எரியும். எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதோ அங்க வரைக்கும் ஆண்கள் லேசாக குதித்து குதித்து ஓடுவது சுன்னத்தான காவங்க. அதுல ஒரு துவா இருக்கு, நல்ல வழங்கிக்கணும். தவாஃப் நம்ம என்ன ஓதுனா? தவாஃப் என்ன ஓதுனா? சொல்லுமா?
தவாஃப் என்ன ஓதுனா? சத்தமா மூணாவது கழிவா ஓதுனா. தொங்கோட்டத்துல நான் கேட்க நீங்க தப்பா நினைக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். திரும்ப ஒரு இந்த சட்டம் பாடம் இருக்குத, ஒருத்தர் ஆசிரியர் மாணவர் கேட்கும் போது நீங்க விளங்கியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்கலாம். நீங்க என்ன விட வயசுல மூத்தவங்க, ஆனா நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. அதனால அப்ப என்ன தவாஃபுல என்ன ஓதணும்? மூணாவது கலிமா. தொங்கோட்டத்துல என்ன ஓதணும்? நாலாவது கலிமா. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாலாவது கலிமா ஓதணும். எங்க ஓதணும்? தொங்கோட்டத்துல ஓதணும். இந்த கிரீன் லைட் நம்ம சொன்ன பாருங்க, ஆண்கள் ஓடக்கூடிய அந்த கிரீன் லைட்டை மட்டும் ஆண்களும் சரி பெண்களும் சரி சுருக்கமா ரெண்டு வார்த்தை, அது பெரிய துவா இருக்குது, நம்ம கூட இருந்தா சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா குஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக அன்தல் அஸீஸுல் அக்ரம் அப்படிங்கிற துவா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புக்கிலே நம்ம சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தடுத்து உங்களை நீங்க தனியா செய்யும் போது ரெண்டே வார்த்தை. என்ன வார்த்தை? அந்த பச்சை விளக்குல ஆரம்பிச்சு பச்சை விளக்குல முடிகிற வரைக்கும் என்ன ஓடணும்? ரப்பனா குஃபிர் வர்ஹம் ரப்பனா குஃபிர் வர்ஹம். அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எனக்கு இரக்கத்தை காட்டு, என்னுடைய எல்லா பாவத்தின் மன்னிப்பாயாக. அப்படி ரெண்டு வார்த்தை சொன்னாலே போதுமா இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் சொல்லாமா? மனப்பாடம் வச்சுக்கணும். ரப்பனா குஃபிர் வர்ஹம் ரப்பனா குஃபிர் வர்ஹம். இந்த ரெண்டு வார்த்தை சொன்னாலே போதும் இன்ஷா அல்லாஹ். அரபில தெரியல, தமிழே சொல்லலாம். யா அல்லாஹ் எனக்கு இரக்கத்தை காட்டு, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா அப்படின்னு நம்ம தமிழே கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஆண்கள் பச்சை லைட் ஆரம்பிச்சு பச்சை லைட் முடிகிற வரைக்கும் லேசா குதிச்சு போகணும். அப்படி போகும்போது இந்த காபத்துல்லாஹ் பார்த்து கொண்டு போவது சுன்னத்தான காரணம். திருப்பி மறுவாரம் திருப்பி வரோம்ல, அப்ப அங்க எங்க ஆரம்பிக்குதோ அங்க முடிகிற வரைக்கும் நீங்க போயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். பெண்கள் நீங்க ஓடக்கூடாது. இந்தோனேஷியா மலேசியாவுக்கு சில வர வரக்கூடிய ஹாஜிமாக்கள்லாம் ஆண்கள் ஓடுறவங்க அவங்களும் புரிஞ்சு ஓடுவாங்க. அப்படி ஓடக்கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹாஜிரா அம்மா ஓடிட்டாங்க, நீங்க ஓட தேவையில்லை. நீங்க அமைதியா மெதுவா போலாம். நம்ம கூட அம்மா வந்திருக்காங்க, நம்ம கூட மனைவி வந்திருக்காங்க, நம்ம அங்க ஓடி போய் நின்றுக்கணும். நின்று நம்ம மனைவியை எதிர்பார்த்து வந்தவுடனே சேர்ந்து நீங்க ஒண்ணா போகணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ உம்ராவுடைய நாம் செய்யக்கூடிய முதல் காரியம் உம்ராவுடைய பரலான தவாஃபை செஞ்சுட்டான். தவாஃப் முடிச்ச பின்னாடி 2 ரக்காத் தொழுதுட்டான். அதற்கு பின்னாடி ஜம்சம் தண்ணியை குடிச்சுட்டோம், தொங்கோட்டம் ஓடியாச்சு. இப்ப உம்ராவுடைய கடைசி வேலை என்ன? அடுத்தபடியா நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? திருமாபாஜி முடியை இறக்குவது. நல்ல விளைவிக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்துல பாபர் ஷாப் இருக்கு. 5 ரியால் தான், கூட கொடுத்து யாரும் போயிடாது. நம்ம கூட கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். 5 ரியால் கொடுத்து சுத்தமா மொட்டை அடிச்சு என்ன செய்யணும்? சுத்தமா மொட்டை அடிச்சு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கும் துஆ செய்திருக்காங்க. யார் சுத்தமாக மொட்டை அடிக்கின்றார்களோ அல்லாஹும்ம கஃபிரில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் யார் சுத்தமாக மொட்டை அடிக்கின்றார், முடியை களைகின்றார்களோ அந்த ஹாஜினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று 2 தடவை துஆ செய்திருக்காங்க. யார் முடியை குறைக்கின்றார்களோ, ஒரு முடியை குறைப்பதுனா என்ன அர்த்தம்? மிஷின் போட்டு 4ல ஒரு பகுதி. இந்த வெயில் காலத்துல முடியை குறைப்போம்ல, அந்த மாதிரி குறைக்கணும். இப்ப நான் இப்போ இருக்க பாருங்க, மொட்டை அடிச்ச லேசா வாங்கிருக்கு, இந்த மாதிரி இருக்கணும். சில பேர் அரபு நாட்டுல இருந்து வரவங்க என்ன செய்வாங்கன்னா கத்திரிக்கோளை வச்சு இங்க 2 முடி எடுக்கிறது, இங்க 2 முடி எடுக்கிறது, ஏன் நம்ம கலைஞ்சாச்சு. அப்படி அல்ல. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல முறையாக சரியாக செய்யணும். அதனால மக்காவோட போய் இந்த முடியை கூட நம்ம தியாகம் செய்யணும்னு சொன்னா வேற என்னத்தை நம்ம தியாகம் செய்யணும். அதனால இன்ஷா நியத்து வச்சுக்கிடுங்க, சுத்தமா மொட்டை அடிக்க நியத்து வச்சுக்கணும் இன்ஷா. மொட்டை அடிச்சு முடிச்ச பின்னாடிதான் நல்ல விளைவிக்கணும். ஆண்கள் நல்ல விளைவிக்கணும். மொட்டை அடித்த முடிச்ச பின்னாடிதான் இந்த வெள்ளாடையை நாம் களைய வேண்டும். முக்கியமா ஹாஜிகள் முக்கியமா விளைவிக்கணும். நிறைய பொறுப்புல வெளியில வர்றவங்க சில பேர் என்ன செஞ்சாங்க, ரூம்ல வந்து பார்த்தா மாப்பிளமா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க குளிச்சுட்டு மொட்டை அடிக்காம. என்ன ஆச்சா என்ன செஞ்சு கேட்டா முடிஞ்சு உங்களா முடிஞ்சுதா எந்த குடும்பம் ஆச்சா
இதுதான் முடியும். மொட்டை அடிக்கலையா, யாரும் என்ன சொல்லலையா அப்படிங்க. நம்மகிட்ட வந்து சில பேரு கடைசியில் யாருதான் எழுச்சவாங்க, அதுதானே எழுச்சவாங்க, அதை நீங்க சொல்லவே இல்லையா, ஒரே குளத்தையும் போடுவாங்க, அதை நீங்க சொல்லலையா, மொட்டை அடிக்கன்னு சொல்லலையம்மா. அதனால தயவு செய்து அதுக்குத்தான் உங்களுக்கு இந்த விளக்கங்களை நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், கூடவும் வர்றோம். எதுக்கு? தப்பாக செஞ்சு விடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்துல தர்த்தீபா செய்யணும், முறையா செய்யணும். அந்த காரியத்துல எந்த விஷயமும் விடுவிட்டு விடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம் இன்ஷா அல்லாஹ். அதனால ஹாஜிகளுக்கு நான் சொல்றது, குறிப்பாக ஆண்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மொட்டை அடிக்காமல் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கலட்டக்கூடாது. இங்க சொல்றதா உங்களுக்கு கரெக்டா ஞாபகத்துல வச்சு, யாரும் சொன்ன கேட்கக்கூடாது. உங்களுக்கு வழிகாட்டி யாரோ அவங்களை தான் நீங்க ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ். இப்ப பெண்கள் எப்படி முடிய கலைகிறது? ரூமுக்கு வந்ததற்கு பின்னாடி சில பேர் அங்கேயே நின்று இந்தோனேசியா மலேசியாவோட பொம்பளைங்க கத்திரிக்கோளை வச்சு அங்கேயே முடிய எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. நீங்க ரூமுக்கு வந்த பின்னாடி முடியினுடைய ஓரத்தை இந்த விரல்ல ஒரு சுத்தி கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை முடிச்சுட்டா எஹ்ராமை விட்டும் நாம் நீங்கி விட்டோம், உம்ரா முடிஞ்சிருச்சு. அப்ப உம்ரானா என்ன அர்த்தம்? தவாபு செய்யணும், எஹ்ராம் அடிக்கணும், நியத்து வைக்கணும், தவாபு செய்யணும், 2 ரக்காத் ஓடணும், ஜம்சம் தண்ணி குடிக்கணும், தொங்கோட்ட ஓடணும், முடிய வைக்கணும். இதுக்கு பெயர் தான் உம்ரா என்ற அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ், முதல் உம்ரா முடிஞ்சு. அடுத்தபடியாக உடனே என்ன செய்யக்கூடாது, ஆர்வ கோளாறுல சில பேர் வந்து குளிச்சுட்டு உடனே போவாங்க. இப்ப இதுல இன்னொரு சட்டமே இருக்கு. ஆண்கள் நம்ம குளிக்கிறோம், முடி மேலாம் முடி இருக்கும், நாங்க மொட்டை அடிக்கும் போது மேலாம் முடி இருக்கும், குளிக்கிறோம். பெண்கள் குளிக்கணும் தேவையா? தேவையே கிடையாது. மொட்டை முடிக்கணும் கட்டாயமா? தேவையே கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா கலந்துக்கிற ஊட்டிருங்க. இல்ல உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் ஏற்படாது அப்படின்னு சொன்னா தலைக்கு மேலே குளிச்சுக்கலாம். ஆனால் குளிக்கணும் சட்டம் இருக்கா? சட்டத்துல இடம் கிடையாது. பழகிச்சா? ஆகையினால இன்ஷா அல்லாஹ் இதுதான் முறையா கவனிச்சுக்கணும். ஆண்கள் நம்ம குளிக்கிறோம். சில பேர் பெண்களுக்குன்னு ஒரு மார்க்க வச்சிருக்காங்க, எதையாச்சும் உன்னை கிளம்பி விட்டுருவாங்க. அங்க உட்காந்துக்கிட்டு இல்லைய ஊர்ல அவங்க சொன்னாங்களா குளிக்கணும்னு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனால உங்க உடம்பு சூழ்நிலை நீங்க பார்த்துக்கிறீங்க. ஏன்னா ஆண்கள் மேல முடியா இருக்கும் தான் குளிச்சு கொடுப்பாங்க, பெண்கள் குடிகள் தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்தை நீங்க ஆதிகள் கவனிக்கணும். அப்போ உம்ரான்னு சொன்னாதான் இத்தனை காரியங்கள். தவாபுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தவாபு சொன்னா காபத்துல்லா 7 தடவை சுத்தணும், 2 ரக்காத், அதுக்கு பேருதான் தவாபு. இந்த தொங்கோட்டம் சேர்ந்து ஓடினால்தான் அதுக்கு பேரு உம்ரா. இன்ஷா அல்லாஹ். இப்போ போய் என்ன செய்ய, குளிச்சுட்டு நாஸ்தா முடிச்சுட்டு அப்போ ரெஸ்ட், லோர் வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. நம்ம நைட்டு பூரா கண்ணு முடிச்சிருப்போம், விமானத்துல போயிருப்போம், போனது உம்ரா முடிச்சுட்டு டயர்டா இருக்கும், நல்ல ரெஸ்ட் எடுங்க. எடுத்த பின்னாடி அதுக்கு பின்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க உம்ராவை. நீங்க ஆரம்பிங்க, தவாப் ஆரம்பிங்க. உம்ரா வந்து உங்களுக்கு பொறுப்பா 4 உம்ரா இருக்கு. போன உடனே ஒரு உம்ரா இருக்கு, மஸ்ஜித் ஆயிஷா கூட்டு போய் ஒரு உம்ரா இருக்கு, அந்த ஜியாரத்துல ஒரு உம்ரா இருக்கு, தாய்ப்புல உம்ரா இருக்கு. இந்த 4 உம்ரா பொறுப்போடு போதுமானது. அதிகமா தவாப் செய்யுங்க. ஹாஜிகளுக்கு நான் சொல்றது, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான இந்த ஆலயத்தை நீங்க அதிகமா தவாப் செய்யுங்க சொல்றாங்க. தவாப் என்பது மக்காவை தவிர வேற எங்கேயும் செய்ய முடியுமா? வேற எங்கேயும் செய்ய முடியாது. அதனால இருக்கக்கூடிய நேரங்களை காலங்களை நிறைய தவாப் செய்யுங்க. உங்க ரூம்ல 4 பேர் இருக்கிறீங்க, நம்ம கூட கடவுளை இருக்கிறாரு, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருங்க, வாங்க புறப்படுவோம், போய் தவாப் செய்யுங்க. லொஹருக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கு போகணும், 3 தவாப் செய்யலாம், செஞ்சுட்டு லொஹர் தொட்டு வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். காலையில சுபு தன்னை ஞாபகத்துல வச்சுக்கணும். காலையில சுபுவுக்கு பின்னாடி தஹஜ்ஜுதுக்கு போங்க, ஒரு தவாப் செய்ய, தொழுவிட்டு நேரம் ஹோட்டலுக்கு வந்துருங்க. பாத்ரூம் தேவை முடித்து கொண்டு டீ காபி குடிச்சிட்டு கரெக்டா ஒரு 6 மணிக்கு புறத்து போங்க. சுபு தோட்டு வரக்கூடிய தூரமாக இருந்து வரக்கூடிய ஹாஜிமாக எல்லாரும் சேர்ந்து தவாப் செய்வாங்க. ஃபுல்லா கூட்டம் அதிகமா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம போனோம்னு சொன்னா அந்த தவாப் செஞ்சுருக்காங்கல்ல
அந்த கூட்டம் வெளியாயிடும். அப்போ நம்ம உள்ள போனோம்னா ஃப்ரீயா இருக்கும். ஒரே நேரத்துல கரெக்டா 6:30 மணிக்கு நீ ஸ்டார்ட் பண்ணுங்க, 3 தவாஃப் நம்ம செஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். வெயில் இருக்காது, ஆன நேரத்துல குழு குழுன்னு இருப்பான். இன்னொரு தவாஃப் செய்யலாமா அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அதனால அந்த நேரத்துல டெய்லி இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். யாரும் நம்ம எதிர்பார்க்க, உங்க ரூம் 4 பேர் இருக்கிறா, 4 பேர் கூட்டணி அமைச்சுக்கணும், கரெக்டா ஒரு டயத்தை போட்டுக்கணும், கரெக்டா போய் செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வேலை. மேல மத்த சாப்பிடணும், சுய தேவையை முடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல நியத்து வைங்க. வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் குறைந்தபட்சம் நான் சொல்ல 8 நாள் எண்ணஞ்சு 40 தவாஃபை நீங்க சாதாரணமா செஞ்சிடலாம். எல்லாரும் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இல்லது அதை விட கம்மியாக, ஆக கம்மி 30 தவாஃப் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். 30 தவாஃப் செய்யாம மக்கா விட்டு நான் வெளியேற மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியத்தை நம்ம வச்சுக்கணும். நமக்கு ஒரு பிடிவாதத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். இன்னைக்கு 5 தவாஃப் கண்டிப்பா செய்யணும் அப்படி நியத்து வச்சுக்கணும். பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கணும், இன்னைக்கு 5 தவாஃப், நாளைக்கு 5 தவாஃப் அப்படிங்கிற விஷயத்த 30 தவாஃப் செய்யாம நம்ம ஊருக்கு வரக்கூடாது. ஜாபரி ஆஜா இருக்கா, நம்ம கூட ஒரு 5-10 வருஷமா ஆஜாரு. நாங்க 2 பேரும் அசத்தோடு போவோம். 2 தவாஃப் கிட்ட அம்மா பாஸ்டா ஓடுவாங்க, என்னை விட பாஸ்டா ஓடுவான். நாங்க 2 பேரும் அப்படி செஞ்சிருக்கோம். 10-15 வருஷத்துக்கு நம்மளோட உருவாக்கம் அல்லாஹ் இதுல இப்பவும் வர்றாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால தவாஃப்ல நீங்க சோர்வு அடைந்து விடக்கூடாது. நான் சொல்லக்கூடிய டயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கால நேரம் நாஸ்தா முடிச்சு 10 மணிக்கு போங்க, லோஹரம் முடிச்சுட்டு வாங்க. அதுக்கு பின்னாடி அசர் என்ன செய்யுங்க, வாசலே நீங்க தொடலாம். ஹரமுடைய ஜமாத் வாசல் வரைக்கும் நடக்கும். சல்லா வச்சு வாசலே தருங்க. டீ காபி குடிச்சிட்டு 5 மணிக்கு போங்க. அந்த நேரத்துல 2 தவாஃப் செய்யுங்க. மகனுக்கு பின்னாடி தவாஃப் செய்யாதீங்க. குறிப்பா பெண்கள் தவாஃப் செய்யாது, காரணம் கூட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். மகனுக்கு அந்த தவாஃப்ல எங்க பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்களோ அங்க உட்கார்ந்து காபா பார்த்துட்டே இருந்து மகரிபு ஈஷா முடிச்சு தொழுவு போடுங்க இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அதனால தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் தவாஃப்ல நீங்க விட்டாதீங்க, நிறைய தவாஃப் செய்யுங்க. சென்ற ரமலான்ல என்னோட ஒரு அம்மா வந்தாங்க, புதுக்கோட்டையிலிருந்து வந்தாங்க. சின்ன வயசுதான், ஒரு 50 வயசுதான் இருக்கும். நான் இந்த மாதிரி பயான்ல சொன்னேன், அந்த ரமலான்ல பிந்திய ரமலான்ல ஹஜ்ஜை விட கூட்டம் அதிகமா இருக்கும், கியாமல் கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா நோம்பு வச்சுக்கிட்டு 55 தவாஃப் செஞ்சாங்க. எனக்கே ஆச்சரியமா போச்சு. அப்போ காரணம் என்ன, ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம். நம்ம செய்யணும், செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு நாம ஏற்படுத்தி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். உம்ராவுக்கு போனா சும்மா செஞ்சு பார்த்தோம், டூரு போனோம் அப்படிங்கிற நியத்தே நம்ம இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். உங்கள் நேரங்களை காலங்களை அதிகமா நீங்க தவாஃப் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அசத்து கூட போனா, இந்த குரூப்ல நம்ம போனா அப்படிங்கிற பெருமை கிடையாது. நீங்க ஒரு மன நிறைவோடு ஊருக்கு திரும்பணும் இன்ஷா அல்லாஹ். 30 தவாஃப் நான் செஞ்சுட்டா அப்படிங்கிற பெருமை நமக்கு கிடையாது. நம்ம செஞ்சு இந்த காசை பிரயோஜனமாக கழித்திருக்கின்றோம் அப்படிங்கிற மன நிறைவோடு இன்ஷா அல்லாஹ் நீங்க ஊருக்கு திரும்ப இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அப்படி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் தவாஃபுக்கு நான் வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். குறிப்பாக காலையில இந்த 6 மணிக்குள்ள புரோகிராம் என் கூட நீங்க வந்தீங்கன்னா 3 தவாஃப் தொடர்ந்து செய்யலாம். இதை நீங்க என்ன எதிர்பார்க்க வேணாம், உங்க வசதிக்கு பிறகு நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். தவாஃப் நிறைய செய்யுங்க, தவாஃபை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்குமான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும், திரும்ப திரும்ப கொடுப்பான். இருந்தாலும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பாக்கியமாக கிடைக்கணும். நிறைய ஹாஜிகள் இன்னொரு திரும்ப உம்ராவுக்கு வந்திருக்காங்க. ஹஸ்ரத் நான் எனக்கு திருப்தியே இல்லை, நான் திருப்பி வரணும் அப்படிங்கிற பெரிய மக்கள் வந்திருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் பாக்கியமாக கழிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே அன்போடும் மெத்த பணிவோடு இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா குரூப்ல இந்த ஒரு 3 குரூப்ல உள்ள ஆதிங்க இருக்கிறீங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படக்கூடாது. அஜத்து நம்ம கூட வரலையா, அஜத்து மக்கள் இருந்துட்டாங்களா, கவலைப்படவே வேணாம். நீங்க வந்த உடனே ஏற்படுக்கு நான் உங்க கூட வருவேன். உங்க உம்ராவை முடிக்க நான் உங்க கூடவே இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய விஷயத்துல எல்லா காரியங்களையும் நான் உங்க கூட இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன்.
இதுல இப்ப சொல்லப்பட்ட செய்திகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சந்தேகம் இருக்கா? தம்பி ஒரு கேள்வி கேட்கறாங்க. போன உடனே ரொம்ப முடிச்சுக்கலாம், மட்டும் அடிச்சாச்சு, நாளைக்கு ரொம்ப செய்ய போலாம், அப்ப முடியலையே என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. நல்ல கேள்வி. ரேசர் இருப்பாங்க, ஈஸ்வரத்துல ரேசர் நம்ம ரூம்ல வச்சுக்கணும். அதை வச்சு லேசா அந்த பிளேட லேசா மண்டையில பட்டாலே போடும், அந்த கடனை நீங்கி விடும். வணங்குதான் ரேசரை வச்சு லேசா எடுத்தா போடும். ஒரு உம்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப அடுத்த 2வது உம்ரா போகணும். எஹராம கலையாம 2வது உம்ராவுக்கு போக கூடாது. சரியா? அதுக்கப்புறம் தான் இங்க 2வது உம்ரா போகணும். அது முன்னாடி வாங்க. அதான் மஸ்ஜித், நீங்க அடுத்த உம்ரா செய்ய போகணும்னு சொன்னா மஸ்ஜித் ஆயிஷா பத்தி போயிட்டு தான் வரும். அது மஸ்ஜித் ஜெஹரானா படா உம்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு மீகாத்து போயிட்டு தான் வரும். இன்ஷா நம்ம கூட்டு போவோம். மஸ்ஜித் ஆயிஷா பள்ளிக்கு போறதுக்கு நம்ம பஸ் வச்சு அவங்க கூட்டு போவோம். மஸ்ஜித் ஆயிஷா பள்ளிக்கு போறது, மஸ்ஜித் ஜெஹரானாக்கு போதெல்லாம் நம்ம கம்பெனி செலவு கூட்டு போவோம். இன்ஷா புரிஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது டவுட் சந்தேகம் தான் போன்ல கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا تقبل دعاءنا وركوعنا وسجودنا وتمم تكفير أعمالنا مع الصالحات برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.